ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். கும்பகோணத்திலிருந்து சிவகுமார் எழுதியிருக்காங்க சுவாமிஜி. இவங்களுடைய ராசி மிதுனம், நட்சத்திரம் புனர்பூசம். எனக்கு 33 வயதாகிறது. ஆனாலும் எனக்கு நிரந்தர வேலை கிடைக்கவும் திருமண தடைகள் நீங்கவும் சப்தரிஷி வாக்கியம் மூலம் ஏதாவது பரிகாரம் இருந்தால் கூறுங்கள் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 34 வயதாகியும் இன்னும் அவருக்கு திருமண தடைகளும் இருக்கு, நிரந்தர வேலையும் கிடைக்கலன்னு சொல்றாரு சுவாமிஜி. இவருக்கான பரிகாரம் சொல்லுங்க. சப்தரிஷி வாக்கியப்படி என்ன உங்களுக்கு பரிகாரம் வருதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்திருக்க ஒரு எளிய பரிகாரத்தை சொல்கிறோம். இதை நீங்கள் சுலபமாக செய்யக்கூடிய பரிகாரம் தான். இந்த வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் இப்போ விலகிறதுக்கான பரிகாரம் சொல்கிறோம். அடிக்கடி இது உங்கள் ஜாதகத்துக்கு இல்லை, நிறைய பேருக்கு இந்த மாதிரி தடுமாற்றங்கள் வருது. அதாவது முதல்ல ஆர்வத்தோடு வேலைக்கு போவா, அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் அவளுக்கு அனுசரணையாக இருப்பாள், மேலதிகாரிகள் ஆதரவாக இருப்பாள். ஆனால் எதிர்பாராத விதமாக சின்ன சின்ன வார்த்தைகளால் மனக்கசப்பு ஏற்பட்டு தீரா பகை உண்டாயிடும். அப்புறம் எப்படா வேலையை விட்டு வெளியில் வரலாம் பார்ப்பான். இன்னும் சில பேருக்கு போனீங்கன்னா ஒரு 6 மாதம் வேலையில் இருப்பான். 3 மாதம் இனிமையாக இருக்கும், 3 மாதம் கசப்பாக போயிடும். சந்திரன் எப்படி வளர்ந்து தேய்கிறதோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அமையும் இந்த சந்திரனால தான். அப்போ உங்களுக்கு ஏற்றமும் இறக்கமும் அடிக்கடி சந்திக்கிறதுனால எந்த வேலையிலேயே நிலைச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் மனம் பதற்றத்துலேயே இருக்கும். இன்னும் சில பேருக்கு கத்துண்ட ஒரு வித்தையை பயன்படுத்த முடியாது. என்ன கல்வி படித்தாலும் அந்த கல்வியை பயன்படுத்த முடியாது. ஆனால் அதுக்கு நேர்மாறான உத்தியோகம் அமையும். அதனால் அவளுக்கு நிலைச்சி இருக்கிற மனப்பான்மையே இருக்காது. ஏன்னா படித்த படிப்பு பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கேன்னு அடிக்கடி வருத்தம் இருக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அபிலாஷைகளோடு போவாள், அதை அவளால் செயல்படுத்த முடியாமல் பின்னால் வந்துடுவாள். இப்படி பல காரணங்கள் நம்ம சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தில் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் நிவர்த்தி ஆகிறதுக்கு உங்களுக்கு கும்பகோணத்தில் சாரங்கபாணி சக்கரபாணி கோயில் தெரியும். ஒரு மாதமும் புனர்வசு நட்சத்திரம் அன்னைக்கு கேலண்டரில் பார்த்தா தெரியும். புனர்வசு நட்சத்திரம் அன்னைக்கு காலையிலையோ இல்லை மாலையிலையோ அவரை தரிசனம் பண்ணுங்கள். முடிஞ்சால் துளசியை கொடுத்து அதால் துளசியால் அஷ்டோத்திரம் பண்ணுங்கள், அவரை தரிசனம் பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். அதுக்கப்புறம் தினமும் ஸ்ரீராம ஜெயம் ஒரு நோட்டில் ஒரே ஒரு பக்கம் போகிறோம். அது 108 இருக்கலாம், இல்லை 120 கூட இருக்கலாம். ஒரு நோட்டில் ஒரே ஒரு பக்கம் ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுங்க. ஆனால் இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிற நேரத்தை மாற்றாதீங்க. கூடுமானவரை ஒரே டைம்லேயே எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். காலத்தால் 7 மணிக்கு எழுதுறீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தானே, டெய்லி அந்த 7 மணிக்கு எழுதுங்க. இன்னொரு விஷயம், நோட்டை மாற்றாதீங்க. ஒரு பேனா கூட அதுக்குன்னு தனியாக வைங்க. பேனாவை மாற்றாதீங்க, நோட்டை மாற்றாதீங்க, நேரத்தை மாற்றாதீங்க. குறிப்பிட்ட இது லிகித ஜபம் அப்படின்னு பேர். இந்த மாதிரி நீங்கள் எழுதுறதுக்கு லிகித ஜபம் அப்படின்னு பேர். இதை நீங்கள் தொடர்ந்து எழுதிட்டு வந்தீங்கன்னா லிகித ஜபம் இதை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தால் எப்படி ஜபமாலையை மாற்றாமல் நேரத்தை மாற்றாமல் பண்ணிட்டு வருமோ அதே மாதிரி ஒரு பேனா அதுக்குன்னு வாங்கி வச்சு அந்த பேனாவை மாற்றாதீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா டைரியில் ஸ்ரீராமஜெயம் எழுதுவா, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சும்மா வீணாக இருக்கிற வேறு ஒரு நோட்டில் உட்காந்து ஸ்ரீராமஜெயம் எழுதிட்டுருப்பா. அப்புறம் ராத்திரி 11 மணிக்கு உட்காந்து எழுதுவா. அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் பார்த்தா காலங்காலத்தால் 8 மணிக்கு உட்காந்து எழுதுவா. அப்படிலாம் பண்ணாத, நேரத்தையும் மாற்றாமல் நோட்டையும் மாற்றாமல் பேனாவையும் மாற்றாமல் தொடர்ந்து ஒரே நேரம் எழுதிட்டு வாங்க. செல்வம் குறைவற்ற வாழ்வால் வறுமையை போக்கிடலாம். வியாழக்கிழமைகள் பூச நட்சத்திர தினம் பூஜைகள் தொடங்கிடலாம். பக்தருக்கருளும் லக்ஷ்மி குபேரன் அனுகிரகம் வேண்டி போற்றிடலாம். புஷ்பங்கள் யாவையும் கருத்துடன் சேர்த்திடலாம். அட்சதை தேங்காய் வெற்றிலை பாக்கு நவதானியம் வைத்திடலாம். தூபங்கள் தீபங்கள் நைவேத்தியங்களை காட்டியே மகிழ்ந்திடலாம். பக்தருக்கருளும் லக்ஷ்மி குபேரன் அனுகிரகம் வேண்டி போற்றிடலாம்.
லக்ஷ்மி குபேரன் படமொன்றை வாங்கி இல்லத்தில் வைத்திடலாம். வடதிசை நோக்கி படமுடன் எந்திரம் பிரதிஷ்டையும் செய்திடலாம். நெய் விளக்கேற்றி மாக்கோலத்தோடு பூஜைகள் துவங்கிடலாம். பக்தருக்கருளும் லக்ஷ்மி குபேரன் அனுக்கிரகம் வேண்டி போற்றிடலாம். அன்னைக்கே உகந்த சுபதின நாளில் அழகாய் பூஜிக்கலாம். அழகிய மேடையில் லக்ஷ்மி குபேர எந்திரம் சார்த்திடலாம். கலசத்துள் நீரை நிரப்பிய மாவிலை தேங்காய் வைத்திடலாம். பக்தருக்கருளும் லக்ஷ்மி குபேரன் அனுக்கிரகம் வேண்டி போற்றிடலாம். வாழை இலையின் மேல் அட்சதை பரப்பி எந்திரம் வைத்திடுவோம். சந்தனம் வைத்து குங்குமம் இட்டு புஷ்பங்கள் சாற்றிடுவோம். கிழக்கு முகமாக எந்திரம் வைத்தே பூஜைகள் துவங்கிடுவோம். பக்தருக்கருளும் லக்ஷ்மி குபேரன் அனுக்கிரகம் வேண்டி போற்றிடுவோம். வெற்றிலை ஒன்றில் மஞ்சளால் கணபதி உருவத்தை பிடித்திடலாம். கணபதி தியானம் செய்ததன் பின்னே கைகளை கூப்பிடலாம். குபேர லக்ஷ்மியை தொழுது வணங்கி புஷ்பங்கள் தூவிடலாம். பக்தருக்கருளும் லக்ஷ்மி குபேரன் அனுக்கிரகம் வேண்டி போற்றிடலாம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் ஜாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான துர்மிகு வருடம் ஆவணி மாதம் 15ஆம் தேதி 31/8/2016 புதன்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம்.